ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களையும் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் தான் இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் வந்து பார்ப்பீங்க. தம்ப்நெயிலில் பார்த்துருந்தாலும் இன்ட்ரோவில் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். 1000 ஆண்டுகளுக்கு பிறகு அதிசயம் நடக்கக்கூடிய நாளாக ஒரு முக்கியமான நாள் ஜனவரி மாதத்தில் வருது. ஜனவரி மாதம் 18ஆம் தேதி தான் அந்த முக்கியமான நாள். அன்னைக்கு வந்து தமிழ் மாதம் தையுடைய 4ஆம் நாள், கிழமை அன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை தை மாதத்தில் வரக்கூடிய நிறைஞ்ச அமாவாசை. இந்த தை அமாவாசை அன்னைக்கு கிரகங்களால் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தை அமாவாசையிலேருந்து தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை இன்னைக்கு இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களுக்கு தை அமாவாசை பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் தை அமாவாசையில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியமும் இருக்குது. ஸோ ஆன்மீக ரீதியாக இந்த நாளில் என்ன காரியம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சுத்து போடுற மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு சூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த அமாவாசையில். அது மட்டும் இல்லாமல் கோபத்தை மெயினாக கட்டுப்படுத்தணும். கோபத்தை கட்டுப்படுத்தலாம், அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். ஸோ கோபத்தை கட்டுப்படுத்தி எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பலன்களை வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல பலன்களை பாருங்கள், அதுக்கப்புறம் பரிகாரத்தை பார்ப்பீங்க. தை மாதம் பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நம்பிக்கை. மகர மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய தை மாதத்தில் தை அமாவாசையிலிருந்து கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன என்பதை குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் சொல்ல போகிறேன். அதெல்லாம் தெளிவாக இந்த ஜோதிட வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க தெரிந்துக்குங்க. சூரியன் மகர ராசியில் வரக்கூடிய மாதமே தை மாதம். இதனால தான் தை மாதம் மகர மாதம் என்று அழைக்கப்படுது. சூரியனுடைய தேர்ப்பாதை தெற்கு திசையிலிருந்து வடக்கு திசைக்கு மாறக்கூடிய மாதமே மகர மாதம். தை மாதம் பிறந்தால் வழி பிறக்கும் என்று பலர் காத்து கொண்டிருப்போம். மகாபாரதத்தில் வீத மகனான பீஷ்மர் இந்த தை மாதத்துக்காகவே அம்பு படுக்கையில் தன் உயிர் போவதற்கு காத்து கொண்டிருப்பார். அந்த அளவுக்கு புனிதமான மாதம் இந்த மாதம். சூரியன் வழிபாட்டுக்கு உகந்த மாதம். சூரியனை வழிபடக்கூடிய பண்டிகையான பொங்கல் பண்டிகை வரக்கூடிய மாதம். சூரியன் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை என்று சொல்லக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தில் விருச்சிக ராசியில் சித்த யோகத்தில் பொங்கல் பண்டிகை இந்த டைம் அமைந்திருக்கக்கூடிய மாதம். இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் அதனால் ஸ்பெஷல். இந்த அமாவாசையிலிருந்து கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கன்னிராசி என்பர்களே, கோபம் அதிகளவில் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த அமாவாசை உங்களுக்கு இருக்கும். ஏன்னா 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் அனைத்து கிரகங்களுமே இருக்குது. வேலையிலையும் பலு அதிகரிக்கும். மேல் அதிகாரிகள் உங்களையே குறிவைத்து வேலையை கொடுப்பது போன்ற சூழலும் ஏற்படும். அதுக்கப்புறமா 3/8க்கு உரிய செவ்வாய் பகவான் 5ஆவது இடத்துக்கு ஜனவரி 15ஆம் தேதிக்கு பிறகு செல்கிறார். அதுக்கப்புறம் தான் அமாவாசை வருது. 5ஆம் இடம் என்பது சொத்து, குழந்தைகள் தொடர்பான விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகள் குடும்பத்தினர் விஷயத்தில் இணக்கமாக செல்ல வேண்டும். டென்ஷனை குறைத்து கொண்டாலே பாதி ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆகும். அதனால் டென்ஷனை குறைத்து கொள்வது நல்லது. துணையோடு சண்டை சச்சரவுகள் மேற்கொள்ளாமல் நீங்கள் நிறைய விட்டு கொடுத்து குறைத்து கொள்ள வேண்டும். சொத்து சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். மெயினாக சொத்துக்கள் தொடர்பான ஆவணங்களை படித்து பார்த்துவிட்டு அதுக்கப்புறமேட்டு வாங்குவது நன்மை பயக்கும். சொத்துக்கள் தொடர்பான ஆவணங்களை படிக்காமல் வாங்கக்கூடாது. அதுக்கப்புறம் நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நண்பர்களால் பிரச்சனைகள் வருவதற்கு சூழல் ஏற்படும். 1/10க்கு உடையவர் 5ஆவது இடத்துக்கு செல்கிறார். தொழிலில் நல்ல முன்னேற்றமானது ஏற்படும். நல்ல யோகங்கள் கிடைக்கும். பெரிய விஷயங்கள் கிடைக்கும். அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல தொடங்குவீங்க. அதெல்லாம் இந்த அமாவாசையில் ட்ரை பண்ணுங்க. ஓகே தான். அதுக்கப்புறமேட்டு அடுத்த சில நாட்களில் வேலை போகக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். சில டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரு பகவான் வாய்ப்பு கொடுப்பதால் கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது நல்லது. அதுவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
நீங்கள் கன்னிராசினர் உங்களுக்கு 7வது இடத்துல சனி பகவான் இந்த தை அமாவாசையில் இருப்பதால் காதல் வகையில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நிறைய மாற்றங்கள் வந்து காதல் வாழ்க்கை மலரும். அப்புறம் செவ்வாய் உச்சமாக இருப்பதால் திருமண யோகம் தடைபடுவதால் காதல் செய்வதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து செய்வது நல்லது. ஏன்னா செவ்வாய் உச்சமாக இருக்கும்போது காதல் மலர்ந்தால் அதை தடுக்கிறதுக்கு செவ்வாய் வந்துடுவார். அதனால் கொஞ்சம் காதலில் தவிர்த்து கொள்வது நல்லது. அதுவும் காதலிப்பது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற நிறைய டிஸ்கஷன்லாம் பண்ணி காதல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இந்த அமாவாசையில் உருவாகிருக்கு. இப்பேற்பட்ட அமாவாசையில் இந்த மாதிரி தான் நீங்கள் பலன்களுக்கேற்ப நடந்துக்கணுங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ இந்த தை அமாவாசையில் முன்னோர்கள் ஆசி பெற நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் ஒன்று இருக்குது. அது என்ன காரியங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க அதை தெரிஞ்சுக்குவீங்க. வருடத்தில் 12 மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையில் நம்மளுடைய முன்னோர்களை நாம் வணங்க வேண்டும். அவர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்களை தவறாமல் திருப்தியோடு செய்ய வேண்டும். அதுலேயும் குறிப்பாக ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தற்போது வரக்கூடிய தை அமாவாசை, இந்த 3 அமாவாசைகளுமே மிக மிக சிறப்பு வாய்ந்த அமாவாசை திதிகளாக நமக்கு சொல்லப்படுது. மற்ற அமாவாசைகளில் முன்னோர்கள் வழிபாட்டை தவற விட்டவர்கள் கூட இந்த 3 அமாவாசைக்கு பித்ரு வழிபாட்டை செய்து விடணும். ஜோதிட ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, கிரக ரீதியாக இதற்கு பின்பாக நிறைய காரணங்கள் இருக்குது. எல்லாமே நம்மளுடைய நன்மைக்காக தான் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த தை அமாவாசைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூப்பரான வழிபாடை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இதை வழிபாடு என்று சொல்வதா, பரிகாரம் என்று சொல்வதா, அல்லது நம்மளுடைய முன்னோர்களை மறக்காமல் இருப்பதற்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய வழிகாட்டுதல் என்று சொல்வதா, நீங்கள் எப்படி வேண்டுமென்றாலும் இதை வைத்து கொள்ளலாம். நிறைய பேருக்கு இந்த இடத்துல நிறைய சந்தேகம் வரும். நம்ம மட்டும்தான் முன்னோர்கள் திதி கொடுக்குறோம், ஆனால் வெளிநாட்டில் உள்ளவர்கள் எல்லாம் அதை செய்கிறார்களா, அவர்கள் ஓகோ என பணக்காரர்களாக இருக்கிறாங்களே, அவங்க இதெல்லாம் பின்பற்றுகிறார்களா என்று சில பேருக்கெல்லாம் ஒரு டவுட் வரும். உங்களுக்கான டவுட் வரவங்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு பதில் இதுதான். சீனர்கள் முன்னோர்களை வணங்குவதற்கு ஒரு திருவிழா கொண்டாடுறாங்க. அமெரிக்காவில் வாழ்பவர்களும் தங்களுடைய முன்னோர்களை மறக்காமல் இருப்பதற்கு 7 தலைமுறையினுடைய பெயர்களை எழுதி தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. கேட்டால் ஃபேமிலி டைரி என்று சொல்வாங்க. இப்போ நமக்கு தெரியுமா 7 தலைமுறை முன்னோர்களுடைய பெயர்? கண்டிப்பாக தெரியுமான்னு சொல்லுங்கள். 7 தலைமுறைக்கு முன்பு வாழ்ந்த தாத்தா பாட்டி பெயர் முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. ஏன் யாருக்குமே தெரியாது. 3 தலைமுறை பெயர் தெரிந்தாலே இன்றைய காலகட்டத்தில் அது பெரிய விஷயமாக இருக்குது. ஸோ இந்த தை அமாவாசைக்கு உங்களுடைய தாத்தா பாட்டியிடம் கேட்டு, கொள்ளு தாத்தா பாட்டி இருந்தால் அவர்களிடம் கேட்டு 7 தலைமுறையினுடைய பெயரை எழுதி உங்களுடைய அடுத்த சந்ததியினருக்கு சொல்லிக் கொடுங்க. உங்கள் வீட்டில் முன்னோர்கள் எல்லாம் மறைந்து விட்டார்கள் என்றால் முன்னோர்களுடைய பெயரை தெரிந்து கொள்ள வேறு ஏதாவது வழி இருக்கிறதா, வேறு சொந்த பந்தங்களிடம் அவர்களுடைய பெயரை எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்வது முடியுமாங்கிறத பார்த்து அதை வந்து பண்ணுங்கள். ஆக்சுவலி நம்மளுடைய உடம்பில் ஓடக்கூடிய ரத்தத்தில் நம்மளுடைய முன்னோர்களுடைய டிஎன்ஏ தான் கலந்து இருக்குது. நம்மளுடைய முன்னோர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய இந்த நாளை நமக்கு நாமே நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மளுடைய முன்னோர்கள் ஏதாவது ஒரு டிஎன்ஏவின் மூலம் நம்மளுடைய உடம்பில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர்கள் ஏதேனும் கஷ்டத்தை அனுபவித்திருந்தால் அந்த கஷ்டத்தின் மூலம் நிச்சயம் நமக்கு பாதிப்பு வரும். ஏனென்றால் அவர்களுடைய டிஎன்ஏ தான் இப்போது நம்ம உடம்பில் இருக்குது. நமக்கு ஏதாவது தீராத வியாதிகள் வந்துவிட்டால் கூட டாக்டர்கள் சொல்வது உன்னுடைய அம்மா அப்பாவுக்கு தாத்தா பாட்டிக்கு இந்த பிரச்சனை இருந்திருந்தால் தான் உனக்கு இந்த பிரச்சனை வரும் என்று. அதுபோல தான் அம்மா அப்பா தாத்தா பாட்டி வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டங்கள் வந்திருந்தால் அந்த கஷ்டம் இப்போ நம்மளை பின்தொடரும். நம்மளுடைய முன்னோர்களுக்கு இருந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்மளை பின்தொடராமல் இருக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய முன்னோர்கள் நினைத்து நாம் நன்றி கடன் செலுத்த வேண்டும். அதற்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த அமாவாசை நாளை வைத்திருக்கிறாங்க. அமாவாசை திதி தர்ப்பண காரியங்கள்லாம் முடித்து விடுங்க. நீங்களும் ஃபேமிலி சார்ட் ஒன்று எழுதுங்க. அந்த ஃபேமிலி டைரியில் உங்களுடைய 7 தலைமுறைகளுடைய பெயரை எழுதி உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. 7 தலைமுறைகள் வாழ்ந்த அந்த முன்னோர்களுடைய பெயரை சொல்லி அவர்களுக்கு நன்றி சொன்னாலே போதும், உங்களுடைய தலைமுறை செழிக்கும் என்பது சான்றோர்களுடைய கருத்து, பிரபல ஜோதிடர்களுடைய கருத்து. அதை தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தை அமாவாசை நாளில் உங்களுடைய முன்னோர்களுடைய பெயர்களை எழுதுங்க, அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். வழிபாடோடு சேர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த சிறிய காரியம் உங்கள் தலைமுறையை வாழ்த்தோ
உங்களுக்கு முன் வாழ்ந்து முடிந்த 7 தலைமுறைகளை வாழ்த்தும். உங்கள் பரம்பரைக்கே அந்த வாழ்த்து கிடைக்கும். நீங்கள் நன்றாக இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நன்றாக இருக்கும். அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை கன்னி ராசிக்காரங்க செய்யுங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனையும் பரிகாரத்தையும் தெரிஞ்சு பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.